திருவண்ணாமலை தேமுதிக நகர துணை செயலாளர் கதிர் அகமது கட்சி ஆலோசனை கூட்டத்தின் போது தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டனின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அப்போது அவரை கட்சி தொண்டர்கள் தடுத்து நிறுத்தி அழைத்துச் சென்றனர். கரூர் நகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் வாடகை பாக்கியை வசூலிக்க வேண்டும் என தேமுதிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியதால் ஆளுங்கட்சி நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் மற்ற கட்சி நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் நகராட்சி கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தின் நிதிநிலை தொடர்பாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் அஜய்குமார் சிங்கை நேரில் சந்தித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் கபிலர் மலையை அடுத்துள்ள சேளூர் செல்லப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைப்பதாகவும் இழிவாக நடத்துவதாகவும் கூறி பெற்றோர்களுடன் மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். பல முறை கல்வித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்போது அவர்கள் குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டத்தில் அரசின் 103 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். பணப்பற்றாக்குறையால் நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறி அதிகாரிகள் தங்களை திருப்பி அனுப்பி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர்.